ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 2026 ஆண்டின் ஆரம்ப நாட்களில் நாம் பிரயாணப்பட்டு முன்னேறி கடந்து போகிறதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். எனவே மிகுந்த கவனமாய் இந்த கடைசி மணி நேரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு நடக்கும் போதுதான் கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், உயிரோடு கூட இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், கொடுக்கிறோம், ஊழியத்தோடு நிற்கிறோம், பிரசங்கிக்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் உபதேசத்தின்படி நடக்கிறோமா என்பதுதான் கவனிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். போன பகுதியில நாம் தியானிக்கும் போதும் கடைசிய காணிக்கை குறித்து பேசப்பட்டது. அப்ப அதை இயேசு பார்த்து கொண்டே இருந்தார் என்பதுதான் வேதத்துல சொல்லப்பட்டு அதுல இருந்து ஒரு விளக்கத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார். எனவே ஒவ்வொரு காரியமும் பரலோகம் நம் மீது கவனமா இருக்கிறது. நாம் ஆவி ஆத்ம சரீரம் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு தான் எப்பவுமே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம சிந்தையில் நம்ம கண்ணின் பார்வை எண்ணங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குமானால் நிச்சயமாய் எந்த கவலையும் இல்லாமல் எக்கால சத்தமும் கேட்கும், மரித்தாலும் நாம் முதலாவது எழுப்பி அவரோடு கூட கடந்து போயிடுவோம் என்ற நம்பிக்கையோட உறுதியோட இந்த உலகத்தை வாழ்வதற்கு தேவன் நமக்கு இரக்கம் தருவார். எனவே இப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். போன பகுதி வரை 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தியானிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முதலாவது முறை நான் பார்க்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க இதுக்கு முன்ன போடப்பட்டிருக்கிற பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சுவிசேஷம் மத்திய எழுதின சுவிசேஷத்திலிருந்து தொடர்ச்சியாய் இப்போது இது வழங்கப்பட்டு இப்போ 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான சில காரியங்கள், அதுவும் இந்த நாட்களுக்குரிய காரியங்களை மார்க் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அவைகளை தியானித்திருக்கிறோம். இப்ப மார்க்கும் சில காரியங்கள் அதை குறித்து எழுதுகிறார். இந்த 13ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்ள போறாங்க. தேவ ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை இப்போது நாம் கேட்க போகிறோம். இந்த அதிகாரம் முழுவதுமே எருசலேமின் அழிவை குறித்ததான முன்கூட்டியே விளக்குகிறார். எருசலேம் அழகானது, இது வேதாகமத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா இது அழிய போகிறது. இந்த அழிவை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே அறிவிக்கிறார். அதைதான் லூக்கா 24 முழுவதும், மார்க் 13 முழுவதும், லூக்கா 21 முழுவதும், மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 இதிலே நிறைய மாற்றங்கள், ஒவ்வொருவரும் வித்தியாசமா அந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். இந்த 13 வசனத்தின் அந்த வார்த்தையின் கடைசி வார்த்தை தமிழ்ல என்றான் அப்படின்னு ஒரு மனுஷனை குறித்து சொல்லி இருக்கு. 13ஆம் அதிகாரத்தின் கடைசி 2வது வசனத்துல என்றார் அப்படின்னு இருக்கும். என்றான், என்றார். அப்ப முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தை முதல்ல யாரை பற்றி சொல்லி இருக்கு? ஒரு மனுஷன். யார் அவ? சீஷர்களில் ஒருவன். சீஷர்களில் ஒருவன். இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க ஒருத்தவங்கள. அதை நாம 12ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், வருஷப்படுத்தி பார்த்தோம் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு. ஆனா 13ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலேயே ஒரு சீஷன் வந்து கேட்கிறார். மற்றவர்கள் கேள்விக்கும் கூட இருந்து கேட்கிறவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. தூரத்திலிருந்து கேட்டவர்களின் பார்வை வேற, கூட இருந்து கற்றுக்கொண்டவர்கள் கேட்கிற கேள்வி வேற. தூரத்திலிருந்து கேட்டவர்களின் கேள்வி என்ன? குழப்பம் உண்டாக்கும்படி, இவரை குற்றத்தில் அகப்படுத்தும்படி வந்து கேட்டாங்க. ஆனா கூட இருந்து கேட்டவன் ஒருவன் யார் தெரியுமா? இவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள். இப்போ அப்பப்போ ஒரு வார்த்தை வரும்போது எதற்காக இவங்க கேட்கிறாங்கன்னா கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதை தான் பின் நாட்களில் பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்பதினால் இப்ப இந்த சந்தேகத்தை கேட்கிறார்கள். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது தேவாலயத்துல உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசத்தின் காரியங்களை 12ல பார்த்தோம். இப்ப முடிச்ச பிறகு கடைசி வரைக்கும் அவர் தேவாலயத்திலே உட்கார்ந்தல்ல. ஏன்னா அந்த தேவாலயத்தில் செய்ய வேண்டிய ஊழியம் நேரம் முடிந்தது. முடித்த பிறகு அடுத்த ஊழியங்கள் இருக்கிறது. அதற்கு புறப்பட்டு போகும்போது வந்து என்ன பண்றாங்க? புறப்படும் போதே. ஆனா இன்னொன்னு, ஆலயத்துல இருக்கும் போதே அந்த கேள்வியை கேட்கல. ஏன்னா ஆலயத்துல இருக்கும்போது அவர் பிதாவின் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சிலர் வந்து
சில ஐயர்மாருங்க சில இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய ஸ்தானத்தில் நின்று ஊழியர் செய்யற ஊழியர்கள் மேடையில இருந்து பேசுவாங்க, கீழே இருந்த அந்த பிரசங்கத்தை நிறுத்துவாங்க. ஏன்னா இந்த வார்த்தை சொன்னீங்களே அது என்ன அர்த்தம்? யோசனை இல்லாதவங்க. இன்னைக்கும் நடக்கும் சில இடத்துல. ஒரு குழப்பம் வரும் பாருங்க, அங்க ஒரு இடிந்த அனுபவம் போகும் பாருங்க. காரணம், எந்த இடத்துல யாருகிட்ட எப்ப பேசணும்னு அவர்களுக்கு தெரியல, ஒரு தெளிவில்லாததுனால. இவங்க படிக்காதவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா தெளிவான புத்தி இருக்கு. அதனால்தான் இப்ப நாம அவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு அதை முடித்து வரும்போது சொல்றாங்க, ஒருவன் சீஷர்களில் ஒருவன். இன்னொருத்தவங்க கூட வந்தா, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும்? அவனும் ஒருத்தவன் வந்தா, ஆனா அவன் சீஷர்களில் ஒருவன் இல்ல, வசனத்தை அறிந்தவன். அவன் கேள்வி வேற, கேட்டான் கீழ்ப்படியாமல் போனான். ஆனா இங்கே ஒருவன் கேட்கிறான், கற்றுக்கொண்டான், நாள் வந்தபோது இந்த சத்தியத்துக்காக உயிரையே கொடுக்க ஆரம்பித்தான். ஒருவன் கேட்டான், என்ன கேக்குறாங்க? போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றார். இந்த கல்லுகளும் இந்த கட்டடத்தை குறித்து லூக்கா விவரிக்கும் போது அது எப்படி அழகாய் கட்டப்பட்டது என்றும் அந்த விளக்கத்தை சொல்றாரு. லூக்கா சொல்லும் போது என்ன சொல்றார்? லூக்கா எழுதும் போது இவங்க கேள்வி கேட்கிறாங்க கட்டடத்தை குறித்து, ஆனா ஆண்டவர் அங்க பதில் சொல்லும் போது கட்டடத்தை குறித்து சொன்னாலும் கட்டடம் அழகா இருக்கு, வெளிப்படையான அலங்காரம் இருக்கு, அழகா இருக்கு. ஆனா அவர் சொன்ன கருத்துக்கள் என்ன தெரியுமா? ஆத்துமாவை குறித்து சொல்றார். ஆத்துமா, கட்டடம் இடிஞ்சு விழும், ஆத்துமா அழிந்து போக கூடாது. இத லூக்கா விவரிக்கிறதை பார்க்க முடியும். மார்க்கு மத்தேயு கூட அந்த கட்டடத்தின் காரியம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னால், தேவாலயம், எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த கற்கள் எப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் கற்கள் சேகரிக்கப்பட்டது, மரங்கள் சேகரிக்கப்பட்டதுங்கிற விஷயம் சாலமோன் அந்த சம்பவத்துல பார்க்கும்போது தெரியும். இன்னைக்கும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு பகுதி மட்டும் எருசலேமில இருக்கிறது. அந்த கற்களால் கட்டப்பட்ட அந்த ஒரு பகுதி அது அழுகையின் சுவர்னு சொல்லி இருக்கு. மற்றதெல்லாம் இடிக்கப்பட்டது. சொன்ன வார்த்தையின்படியே கிபி 70 இடிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. ஒரு பகுதி இருக்கு. இன்னைக்கும் அந்த கல்லால் கட்டப்பட்ட அந்த கட்டடத்தின் ஒரு பகுதியில போயிட்டு தான் இன்னைக்கு யூதர்கள் மற்றவங்களாம் நாமெல்லாம் போய் அழுதுருக்கோம். அதுல தொப்பியை போட்டுக்கொண்டு அங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டைங்க இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு அழுகையின் சுவர், அதுல பேப்பர்ல எழுதி நம்முடைய அவங்க வேற மாதிரி மோதிக்கிட்டு அழுவாங்க. ஆனா நம்ம ஆட்கள் போறது ஒண்ணு பேப்பர்ல கூட வைப்பாங்க, இல்லைன்னா அப்படியே அவர்களை போல கைய வச்சுக்கிட்டு அழுகிற சூழ்நிலை. நானும் 2004 அந்த அழுத சம்பவம் இத படிக்கும் போது எனக்கு ஞாபகம் வருகிறது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் போயிருக்கிற அனுபவம் இருக்கிறது. என்ன விஷயம்? அழகான கட்டடம், அது தீர்மானிக்கப்பட்டு ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் சொன்னது மாதிரி இருந்தாலும் சாலமோன் அந்த அளவுக்கு கிரைய செலுத்தி பண்ணியிருக்காரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, இது இப்படி இவ்வளவு கல்லுகள் எப்படிப்பட்டது, அப்ப எங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு. ஏன்னா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாங்கன்னா, இந்த சீஷர்கள் கலிலேயாவுல சுத்திக்கிட்டு இருந்தவங்க, கடல் ஓரத்துல சுத்திக்கிட்டு இருந்தவங்க, மீன்கள் நடுவில் அலைஞ்சு வந்தவங்க, இங்க எப்போ ஒரு முறை வந்திருக்காங்க. அத பார்த்த உடனே என்றைக்கு மத்தேயு 17 ஒரு 3 பேரை மேல அழைச்சிக்கிட்டு போகும்போது அந்த மறுரூப தரிசனத்தை காண்கிற வேளையில் வரைக்கும் பார்க்காத காரியம். அப்ப அதை பார்த்தோட இங்கே இருந்துடலான்னு சொன்னாங்க. அத போல இப்ப எருசலேமில் அந்த கட்டடத்துக்குள்ள தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் வந்துச்சு. ஐயா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன நீங்க சொல்றீங்க, இவ்வளவு பெரிய கட்டடம் கல்லுகளால் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எப்படிப்பட்டதுன்னு கேள்வி கேட்டார்கள். அதற்கு சொன்னார், என்ன பதில் சொன்னார் பாரு, பெரிய கட்டடத்தை பாக்குறீங்க, ஆனா இந்த கட்டடம் ஒரு கல்லு மேல ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். எதனால? அந்த கட்டடம் பெருசுதான், ஆனா வாழ்கிற ஜனங்க சரியில்லை, அந்த ஜனங்கள் வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கு. மகிமையா நினைக்கிற இந்த கட்டடம் ஒரு காலத்தில் இடிக்கப்பட போகுது. அதுதான் கிபி 70 நடக்குது. அதை முன்கூட்டி அவர் அறிவிக்கிறார். பாத்தீங்கன்னா 37 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா 70 அப்படின்னா இவர் 33 வரைக்கும் இருந்திருந்தாருன்னா, அது
அது அந்த நம்ம டைம் லைன்ல பார்க்கும்போது ஒரு 37 வருஷத்துக்குள்ள நடக்க வேண்டிய சம்பவத்தை முன்கூட்டியே அவர் அறிவிக்கிறார். பின்னால் நடக்கக்கூடியத முன்கூட்டியே அறிவிக்கிறார். நீங்க இந்த கட்டடத்தை மேன்மைப்படுத்துகிறீங்க, நீங்க தான் தேவாலயம். ஆலயத்தை இவர் முக்கியப்படுத்துறார். ஆத்துமா. அப்போ அதை இடிக்கப்படுவதற்குரிய நிலைகள் அது எப்படியெல்லாம் இருக்கும், நீங்க எப்படி உஷாரா இருக்கணும் என்கிற விஷயத்தை தான் கீழே வசனமா தெளிவாக விவரிக்கப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல இந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன பதிலை குறித்து இந்த 2 வசனங்கள் விவரிக்கிறது. இது மார்க் தன் பதிவில ஒரு முக்கியமான காரியமா இருந்ததுனால தான் அவரும் எழுதுகிறார். அதை அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 3ல இருந்து 13 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம். ஆனா தொடர்ச்சியா தான் இது போகுது. ஆனா 13 வரை கடைசி கால அடையாளங்கள் எது மத்திய 24ஆம் அதிகாரத்துல பேசினாரோ அதே சம்பவத்தை இவர் ஒழுங்குபடுத்துகிறார். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ச்சியா நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் ஐயாவும் ரெவரண்ட் பெனியஸ் ஐயாவும் 2 பேரும் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். இப்போது நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் ஐயா. மார்க்குவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது கடைசி நாட்களிலே என்ன சம்பவிக்க போகிறது என்பத ஒரு கேள்வி சீடர்களுக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் இப்போதான் நம்ம போதிக்க கேட்டோம், எருசலேம் தேவாலயத்தை பற்றி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி. அப்படின்னா இப்போ நம்ம கட்டுகிற வீடுகளாகட்டும் ஆலயங்களாகட்டும் செங்கலாலோ அல்லது கற்களாலோ அல்லது ஆலோ பிளாக்கால நம்ம கட்டுறோம். ஆனா எருசலேமிலே நம்ம போய் பார்க்கும் பொழுது தேவாலயம் கட்டப்பட்ட கல் பெரிய பெரிய கற்கள். அது மனுஷன் எப்படி தூக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல கிரகிக்க முடியாது. இதே போலதான் ஈஜிப்ட்லயும் பிரமிடுகளை கட்டி இருக்கிறாங்க. அதாவது டெக்னாலஜி இருக்கிற இந்த காலத்திலேயே அப்படி கட்டுவோமா, அவ்வளவு பெருசா எடுத்து. ஆமா, இந்த வைலிங் வால்ல கூட நம்ம பார்க்கும்போது அதோடைய சைஸ் தெரியும். நீங்க போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கற்களும் 5 அடி 4 அடி நீளமாக இந்த டேபிள் போல 4க்கு 5 இல்ல 6க்கு 10 இந்த மாதிரி பெரிய பெரிய கற்கள். ஆண்டவர் அதை பார்த்த சொன்னாரு, இந்த கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி காலம் வரும், இடிக்கப்படும் என்பதை ஆண்டவர் சொல்லார். இப்ப சீடர்களுக்குள்ள ஒரு காரியம். அதற்கு முன்ன நம்ம பார்த்து சொன்னா மார்க்குவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இயேசு சீடர்கள் தனிமையா இருக்கும்போது அநேக உவமைகளை அவங்களுக்கு எடுத்து சொன்னாராம். இப்ப அதே போல பேதுரு, யோவான், யாக்கோபு ரொம்ப முக்கியமான, இப்ப கூட ஒருத்தரை சேர்ந்திருக்கான் அந்திரேயா. இவனும் இப்ப இந்த வசனத்துல 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, பின்பு அவர் தேவாலயத்திலே எதிரான ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, அதாவது அந்திரேயான்றத வெறும் மார்க் தான் இன்க்ளூட் பண்றாரு. ஆமா, மத்தேயுல இவங்க 3 பேர் தான் அவர் போட்டிருக்கிறது. ஆமா, ஆனா இந்த இடத்துல அந்திரேயாவை இவர் கூட சேர்க்கிறார். இப்ப சீடர்கள் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இவங்க தான். மத்தேயு, பேதுரு, யோவான், யாக்கோபு. இப்ப இங்க அந்திரேயாவை இங்க சொல்றாங்க. இவங்க இயேசு தனித்து இருக்கும்போது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். இயேசு தனிமையா இருக்கும்போது கேக்குறாங்க. எப்பவுமே இயேசு கூட்டமா இருக்கும்போது சில காரியங்களை உவமையா பேசினாரு. தனிமையா இருக்கும் பொழுது நீங்கள் இதை அறியவில்லையா என்று விளக்குகிறார். யாருக்குன்னா சீஷர்களுக்கு விளக்கி சொல்றாராமா. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கும். கேள்வி கேட்டவங்களுக்கு இயேசு பதில் சொல்லாம போயிருந்தா வேத வசனங்கள் மறைபொருளாகவே இருந்திருக்கும். ஆண்டவர் உவமைகளா சொல்லி மறுபடியும் அவங்க போய் வினாவும் பொழுது அதை விளக்கமாகவும் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய தேவன் குழப்பத்திற்கு தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஒரு தெளிவுக்கு தேவனா இருக்கிறார். தெளிவா சொல்றார் எல்லாவற்றையும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்றது, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். யாருக்கு சொல்றாருன்னா விசுவாசிகளுக்கு இல்ல, சீஷர்களுக்கு சொல்றாரு. ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்போ வஞ்சனை என்பது யாராலும் வஞ்சிக்கப்பட முடியும், எவராலும் வஞ்சிக்கப்பட முடியும். இன்னைக்கு அநேகர் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், குறி சொல்லுகிறவராலே அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் இருந்தது. இப்ப ஆண்டவர் அப்பேற்பட்டவர்கள் மேல தேவ கோபாக்கினை வரும் என்பதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். சீடர்களுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்களை ஒருவனும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். 6ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ ஆண்டவர் சொன்ன அநேக காரியங்களில இது ஒரு முக்கியத்துவமான ஒரு காரியம். இயேசு வாழ்ந்த நாட்களில 6-7 இயேசுக்கள் இருந்தாங்களாம். இயேசு என்ற பேரு இயேசுக்கு மாத்திரம் தான் நாசரேத்து ஊரை சேர்ந்தபடினால் நசரேனாகிய இயேசு அப்படின்னு சொன்னாங்க. அவர் மரித்த பிற்பாடு தான் அவருக்கு கிறிஸ்து என்று ஆட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் இந்த நிருபங்களிலே நமக்கு வரும். ஆனா இயேசு வாழ்ந்த நாட்களில் நாசரேத்து ஊரை அநேகர் என்ன தவறு நினைச்சுக்குவாங்கன்னா, நசரேனாகிய இயேசுனா அவரு நசரேனா இருந்தாரு, நசரேனா விருதம் கொண்டது இல்ல. நாசரேத்து ஊரை சேர்ந்த இயேசு, பார் இயேசு இன்னொரு மனுஷன் இருந்தான். அதுபோல அநேக இயேசுக்கள் இருந்தார்கள். இருந்த நாட்கள்ல பாரேசு அப்படி என்று அநேகர் இருந்தாங்க. அப்போ நசரேனாகிய இயேசு ஆண்டவர் சொல்றாரு பாரு, என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே, ஆண்டவர் சொல்றாரு கிறிஸ்து என்று அநேகர் வந்து, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவருக்கு சொல்லுகிறார். அநேகரை வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல கூட ஆண்டவர் இதை குறித்து ஆண்டவர் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏன் இப்ப நம்ம வாழ்கிற நாட்கள் எத்தனை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாங்க தெரியல. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஒவ்வொரு தேசத்துல நான் தான் இயேசு கிறிஸ்துடைய அவதாரம் என்று சொல்லி அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். யாருன்னா கூடுமான வரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறாங்க. அநேகர் வஞ்சகமான வலையிலே விழுந்து போகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள், நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள், எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியது. அப்போ யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படும் பொழுது நீங்க கலங்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். கடைசி நாட்களே என்னுடைய வருகைக்கு, ஏன்னா இப்ப இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எப்பொழுது இது சம்பவிக்கும், உங்களுடைய வருகைக்கும் நீ சொல்லுகிற அடையாளத்திற்கு என்ன, எப்போ இது சம்பவிக்கும் அப்படின்னு ஆண்டவர் வருகை குறித்து தான் சொல்றாருங்க. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் தீர்க்க தரிசனமாக அடையாளமாக ஆண்டவர் சொல்றாரு. அதாவது என்னன்னு கேட்டா, மார்க் சுவிசேஷத்துல இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். அப்போ ஆலயத்தை குறித்தும் கற்களை குறித்தும் அவர் சொல்லும் பொழுதுதான், பின்பு அவர்கள் தேவாலயத்துக்கு எதிரே மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கும் போது பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயும் அவிடத்தில் இவைகள் எப்போது சம்பவிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, கற்களை குறித்து சொல்லிட்டு இது எப்போ சம்பவிக்கும், அடையாளம் என்ன அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுதுதான் அடுத்து இயேசு பிரதித்திரமாக உங்களை ஒருவனும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிப்பு 9வது வசனத்திலும் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்றாரு. ஆனா மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது வேற வித்தியாசமான கேள்வி. அது என்னன்னு கேட்டா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு மறுபடியும் மலையின் மேல் உட்கார்ந்து இருக்க சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்போது சம்பவிக்கும், ஒரு கேள்வி. 2வது கேள்வி, உங்களுடைய வருகைக்கும். அப்போ அங்க மார்க்ல என்ன சொல்றாங்க, கல்லை பற்றி தான் கேட்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. இப்போ அடையாளத்தை கேட்கிறாங்க. ஆனா இந்த அடையாளத்தை பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும், கிபி 70வது ஆண்டிலே தேவாலயம் என்ன செய்யப்பட்டது, இடிக்கப்பட்டது. அப்போ இந்த பகுதியில பாஸ்டர், இந்த பகுதியில வரும்போது மேல கேட்டிருக்கிறதுக்கான விடை கூட அது எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ இடிக்கப்படும் சொல்லிட்டீங்களே, ஆமா, இது எப்போ சம்பவிக்கும், ஆமா, இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும், அதுக்கப்புறமா தான் உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்பதை அவர்கள் அவங்க கேட்கும்போது அவர் சொன்ன அடையாளம், இது இடிக்கப்படும் என்ற அடையாளம்
முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. எப்போ 70வது ஆண்டிலே அது முடிந்து விட்டது. ஆனா அடுத்து உம்முடைய வருகைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உம்முடைய வருகைக்கு என்னையா அடையாளம்? அப்போ கற்கள் இடிக்கப்பட்டு தேவாலயம் இடிக்கப்பட்டது என்கின்ற அந்த தீர்க்க தரிசனம் 70வது ஆண்டிலே முடிந்து விட்டார். ஒருவேளை இந்த இடத்துல அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அதே வசனத்துல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த வசனத்தை பாஸ்ட் வாசித்தாங்க. பட் த எண்ட் வில் நாட் yet come. முடிவு உடனே வராதுன்றாரு. அதாவது ஒருவேளை அந்த ஆலை இடிக்கப்பட்ட உடனே முடிவு உடனே வராது. அதுதான் ஏறக்குறைய 1950 ஆண்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே என்னன்னு கேட்டா, அந்த தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு முடிவு உடனே வராது. அப்போ முடிவு உடனே வராது என்று சொன்னால், அந்த முடிவு வராது என்று சொல்லுகிறாரே, அதற்கு இடைப்பட்ட நாட்களில் என்ன நடக்கும் என்பதை அடுத்து அவர் கீழே சொல்லிட்டு வரும்போது எச்சரிக்கை ஆயிருங்கள். ஏன் கேட்டா, உங்களை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்கள் முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். அப்போ இன்றைக்கு நடக்கிற சம்பவமும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. உபத்திரப்படுவீர்கள். மத்தேயு 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, என் நாமத்தின் நிமித்தம். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பார்க்கலாமே. மத்தேயு 5வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 11வது வசனத்துல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையோ உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்து சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். அந்த வசனத்துல ஒரு விஷயம் என்னன்னா பாஸ்டர், நம்ம செய்யாத நம்ம மேல சொன்னாதான் பாக்கியவானா இருக்க முடியும். ஆனா அவர்கள் செய்யக்கூடிய தீங்க செஞ்சுட்டு அது நிமித்தமா நிந்தை வந்துச்சுன்னா அவங்க பாக்கியவானா மாற முடியாது. அதனால்தான் தெளிவா இருக்கு, என் நிமித்தம் அப்படின்னு இருக்கு. உங்க மேல பொய்யா சொல்வார்கள். ஆனா சில விஷயத்தை இந்த நாட்கள்ல பார்க்கும் போது உண்மையாகவே சில தீமையான செயல்களுக்குள்ள நிறைய பேர் போகிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு ஞானமா நடந்துக்கிறது தன்னுடைய சுய அதாவது பலத்தில அல்லது சுய புத்தியில சாய்ந்து தீமையை அனுபவிப்பார்கள். எனக்கு நன்றாக தெரியும், அவர்கள் பாக்கியமா மாற முடியாது. யார் மேல பொய்யா சொல்லப்படுதும் செய்யாத ஒரு விஷயத்த கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பதான் நம்ம பாக்கியம் அடைய முடியும். அப்படித்தானே சொல்லப்படுது. இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் என்னன்னா அடையாளமா ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டு வர்றார். 1 by 1 ஒரு வசனமும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இல்ல, நியூ இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார் ஆண்டவர். புதிய காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டே வர்றார். அப்போ இங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நடக்க போகிற சம்பவங்கள் என்னென்னலாம் நடக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கத்துல உபத்திரவம், ஒரு பக்கத்துல வேதனைகள் நடந்தாலும் 10ஆம் வசனத்துல சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போ உபத்திரம் வந்ததுனால நம்ம ஸ்டாப் பண்ற கூடாதுங்க. நடக்க வேண்டிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பவுல் சொன்னார் இல்லையா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அது ஆசையாய் தொடருகிறேன், எதற்கு ஆகாயத்துல வீணாய் சிலம்பம் பண்ணுகிற போனா இருக்க மாட்டேன். அப்ப சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதுதான் கிரேட் கமிஷன். ஆண்டவர் இறுதியா போகும்போது அதான் சொல்லிட்டு போனார், சகல ஜனங்களுக்கும் சகல பாஷைக்காரர்களுக்கும் நீங்க புறப்பட்டு போய் என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க, பூமியின் கடைசி பிறந்து சாட்சியா இருப்பேன்னு சொன்னார். இப்ப இங்க சொல்றாரு, எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாடிகையிலே உங்களுக்கு ஏது அருளப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுறார். ஆண்டவர் இங்க ஒரு சீக்ரெட் கொடுக்கிறாரு. சில பேருக்கு, ஐயா எதனா பேசுங்க, நான் ஆயத்தமா இல்ல, ஐயோ நான் இதுவா இல்ல, பேசுறது நீங்க இல்லையா, ஆண்டவர் சொல்றார் ஆவியானவர். அப்ப நீங்க என்ன கவலைப்படாதீங்க, நீங்க என்ன பேசினா ஆண்டவரே கொடுப்பாரு. ஆண்டவர் இதை சொல்லி அடையாளங்களில் இது ஒரு அடையாளம். நமக்கு திடீர்னு இப்ப நம்ம தூங்கினே இருப்போம், திடீர்னு ஒரு வார்த்தை சம்டைம்ஸ் நம்மளுக்கு நடக்குது. நம்ம படுத்துக்கொண்டே இருப்போம், ஏதோ ஒண்ணு காரியத்தை திடீர்னு ஆண்டவர் நம்ம ஜெபிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே தியானத்துல இருக்கும் போது அந்த வார்த்தை டக்கு நம்மளுக்கு வரும், அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். உடனே எடுத்து நம்ம எழுதி வச்சிருவோம். அதுவும் ஒண்ணு. ஆனா இது ஜெயில இருக்கும் போது நீ குழப்பத்துல உட்கார்ந்து இருப்ப, ஆமா, போராட்டத்துல இருப்ப, சிந்தைய அங்க செயல்பட முடியாது, உடம்பு வலி, உடம்பு அடிச்சு காயப்படுத்தி இருப்பாங்க. ஆமா, உனக்கு திங்கிங்கே இருக்காது.
அப்போ நீ என்ன பண்ண போறன்னு விழிக்காத. ம், அதிகாரிகள் வாய் அடைக்கப்படத்தக்கதாக ம், எல்லார் வாயும் அடைக்க ஆவியானவர் பேசுவார். ம். அதுதான் ஆண்டவர் சொல்ல என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். தகப்பனா, பிள்ளையா, எதிராளி, யாவன் எதிராளின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்ல எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். So, அதனால நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது பாஸ்டர் மேல வரும்போது யுத்தங்களையும் யுத்தத்தின் சத்தங்களையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது முடிவு உடனே வராது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள், அங்கங்கே பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள் பல இடங்களிலே நேரிடும் என்பதெல்லாம் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சொல்லப்படும் போது இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கும் போது தேவாலயத்தை குறித்து தான் அவர்கள் கேட்கறதா மார்க் சொல்றாரு. ஆமா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மத்திய எழுதின சுவிசேஷத்துல உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்னன்றத அவங்க கேட்டதாக மத்தேயு ரொம்ப தெளிவா அதை எழுதுகிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது முதலாம் உலக யுத்தம் வந்திருக்கு, இரண்டாம் உலக யுத்தம் வந்திருக்கு. ஸோ இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்கும் போது கூட இந்த வசனங்களை பிரசங்கித்தவர்கள் உண்டு, அந்த நாட்களிலே பிரசங்கித்தவர்கள் உண்டு. அந்த நேரத்துல பிரசங்கிக்கும் போது கூட முடிவு வந்துருச்சுன்றதான் நிறைய இடத்துல ரொம்ப சின்ன சின்ன யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆனா 2 யுத்தமும் 19th செஞ்சுரியிலே வந்திருக்கு. அதாவது லவதேக்கியா சபையின் காலம் துவக்கத்துக்கு பின்புதான் முதலாம் உலக யுத்தமும் இரண்டாம் உலக யுத்தமும் வந்திருக்கு. அதாவது 1914 இருந்து 1918 வரைக்கும், 1939 இருந்து 1945 வரைக்கும் அதுல 2 யுத்தங்கள் நடந்தது. இன்னொரு முக்கிய காரியங்கள் என்னன்னு கேட்டா, 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகுதான் வேத வசனத்தின் நிறைவேறுதல் வேகமா நடந்துகிட்டு வருது. அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த 2 யுத்தங்கள் நடக்குது. அந்த நாட்களில் பிரசங்கித்தவர்கள் கூட இதை மையமாய் கொண்டு பிரசங்கித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த பிரசங்கம் ஏற்கனவே கடைசி காலத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்திருக்கிறார். கடைசி காலம் வந்துருச்சு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பயே வந்துருச்சுன்னு கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நிறைவேற வேண்டிய காரியம், அதாவது இந்த 2 யுத்தம் நடக்கும்போது, முதலாவது உலக யுத்தம், இரண்டாவது உலக யுத்தம் நடக்கும் போது இஸ்ரவேல் தேசமா வரல, திரும்ப அத்திமரம் துளிர் விடல. அப்ப அந்த 2 காலத்துல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டுமல்லாம 2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகுதான் அத்திமரம் துளிர் விட்டது. அதுதான் ஒரு ஊழியக்காரர், அவர் ரொம்ப வயதானவர், அவர் அமெரிக்கா ஐக்கிய தேசத்துல வந்தவர். அவர் அந்த நாட்களில் அவங்க அப்பா சொன்னாராம், இப்போ அவருக்கு வயது ரொம்ப, ஆனா அவங்க அப்பா சொன்னாராம் 49ஆம் ஆண்டு வந்த போது நம்ம கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்றத அவங்க சின்ன வயசா இருக்கும் போது சொன்னாராம். அது மட்டும் இல்லாம எப்படி நீங்க இத சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்ரவேல் தேசமா வந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத அப்பவே சொல்ல ஆரம்பித்தாரு. இப்போ அதனுடைய கடைசி நுனியில நம்ம இருக்கிறோம். எனக்கு ஒரு 8-9 வயது இருக்கும். அந்த நேரத்துல ஜிம்கானா மைதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைதானத்துல தான் காஸ்பல் மீட்டிங் நடக்கும். நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா நடந்து அங்க அந்த இடத்துல வருவோம். அது மட்டும் இல்லாம முனிசிபல் கிரவுண்ட்லயும் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் எல்லாத்துலயுமே நான் சொல்றது ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு 3 நாள் மீட்டிங் அப்படின்னு சொன்னா, 3ஆவது நாள் கர்த்தருடைய வருகை குறித்து மாத்திரம் தான் பிரசங்கம் இருக்கும், வருகை குறித்து. அதே நேரத்துல சில ஆவிக்குரிய சபைகளுக்கு போகும்போது கூட பாடல் பாடுகிற நேரத்துல வர்ஷிப் நடக்குதுன்னு சொன்னா, வர்ஷிப் கடைசியில கர்த்தருடைய வருகை குறித்த பாடல் இருக்கும். நான் சொல்றது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவனுடைய வருகை குறித்து மிகவும் எச்சரிப்போடு கூட அதிகமாய் பேசியிருக்கார்கள். ஆனா இப்போ பேசுறாங்க, உண்மைதான். ஆனா அதற்கு அதிகமா என்ன பண்றது, அநேகர் முக்கியத்துவம் கொடுக்காம 3 நாள் மீட்டிங்ல ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணிடுறது, பேசிட்டு வேலையை முடிச்சுட்டும் போயிடும் அப்படின்னு. ஆனா ஆராதனையிலும் முதல் பாடல் ஆராதனை பாடலா இருந்தாலும் கடைசியா பாடும்போது வருகையின் பாடலா இருக்கும். செய்தி கொடுக்கும் போது கூட 3 நாள் காஸ்பல் மீட்டிங் நடந்தாலும் கூட அந்த செய்தியில 3ஆவது நாள் கட்டாயம் இயேசுவின் வருகை குறித்து தான் இருக்கும். உதாரணமாக ஐயா பாளையங்கோட்டை ராஜேந்திரன் ஐயா இருக்கட்டும், நெல்லை ஜெபராஜ் ஐயாவா இருக்கட்டும், இப்படி பெரிய பெரிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் கோலார்த்தம் கோயிலுக்கு வரும்போது நான் பல இடங்களிலே அவர்களை பார்க்கும்போது கடைசி செய்தி வருகையும், வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதான செய்தி. நான் அப்போது அவர்களுடைய செய்தி கேட்டதுனால அவங்க பேரை சொன்னேன். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் அந்த வருகை குறித்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, கடைசி காலத்துல
என்னென்ன நடக்கும் என்பதை இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது, குறிப்பாய் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அநேக இடங்களிலே எச்சரிக்கையாயிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிப்பின் சத்தத்தை இங்கே கேட்கிறது மாத்திரமல்ல. 13வது வசனத்தை பாருங்க. என் நாமத்து நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தும் நாம என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். எதுல உபத்திரம் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும். இன்றைக்கு இந்திய தேசத்துல பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான உபத்திரவங்கள் வருகிறது. அப்படி உபத்திரவங்கள் வரும்போது அநேக தேவ பிள்ளைகள் நான் செத்தாலும் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் ராஜாத்தி சொன்ன மாதிரி, செத்தாலும் என் ஆண்டவருக்காக சாகுறேன் என்று சொல்லி அநேக மிஷனரிகள், அநேக தேவ பிள்ளைகள் கிறிஸ்துக்காக தங்கள் ஜீவனையை கொடுக்கும்படியாய் முடிவு பரியந்தம் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் நிறைவேறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, பூமி அதிர்ச்சி தான் இயேசுவின் வருகைக்கு அடையாளம் அல்ல. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்போது அடையாளம் அல்ல. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பூமி அதிர்ச்சியின் அதிகரிப்பு தான் வருகைக்கு அடையாளம். அப்ப என்ன அர்த்தம்? சில பட்டியல் என்கிட்ட இருக்கு. இந்த 1900 அந்த நாட்களில் எவ்வளவு பூமி அதிர்ச்சி வந்தது அப்படின்னு பார்த்தா எண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான் இருந்தது. 900க்கு அடுத்து 920 பார்க்கும்போது பூமி அதிர்ச்சி அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு வேதத்துல பூமி அதிர்ச்சி குறித்து பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1948க்கு பிறகு இன்னும் பல மடங்கு. அது மட்டுமல்ல, அப்படிக்கு இப்போது பார்த்தீங்கன்னாக்கா தினமும் பல இடங்களிலே பூமி அதிர்ச்சி அதிகரித்து கொண்டு வருது. அப்போ பூமி அதிர்ச்சியின் அதிகரிப்பு தான் இயேசுவின் வருகைக்கு அடையாளம். கொள்ளை நோய், இப்போ கொள்ளை நோய் என்பது வந்து கொண்டிருந்தது. நான் சின்ன பையனா இருக்கும்போது அம்மை ஊசின்னு சொல்லிட்டு கையில இங்க எனக்கு போட்டாங்க, இந்த இடத்துல போட்டிருக்காங்க அந்த அடையாளம். அதே நேரத்துல உலக மகா யுத்தம், 2வது உலக மகா யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடையாளங்கள் இல்லை அப்படின்றது கேள்விப்பட்டேன். எந்த அளவுல உண்மைன்னு தெரியாது. ஆனால் அந்த 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகுதான் இந்த அடையாளம். அப்போ சிலர் இந்த இடத்துல அடையாளத்தை பார்த்துட்டு, 48க்கு பிறகு நீங்க பிறந்திருப்பீங்க. சிலருக்கு அடையாளம் இருக்காது. காரணம் என்னட்டா, நீ 48க்கு முன்னாடி. அப்போ இந்த 48க்கு பிறகு நிறைய அடையாளங்கள், அதாவது குறிப்பாக மனுஷனுடைய சரத்திலையும் சில அடையாளங்களை இப்போது போட்டிருக்கார்கள். இப்போ இந்த வசனத்தின் கடைசி பகுதியில நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, என் நாமத்து நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருவா போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்துல எதிர்ப்பு இல்லை. இப்போ போய் நின்று செய்தி கொடுத்தால், பிரசங்கித்தால் உடனே எதிர்ப்பு வருது, பகைமை. அதே நேரத்துல தேவையில்லாம நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிறிஸ்தவங்களா மாத்துறீங்க அப்படின்னு. நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்றது இல்லை. அப்படி ஃபோர்ஸ் பண்ணா கூட தேவன் ஒரு மனிதனை மாற்றினால் ஒழிய மனிதனாகிய நாம் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. ஒருவனை தன் பக்கமா இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான்றது இயேசு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். யோவான் 15ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார். ஆனா இன்றைக்கு இருக்கிற அநேகர் என்ன யோசிக்கிறான்னு கேட்டா, மனுஷன்னா மதம் மாத்திரம் அப்படின்னு. மனுஷனால மனிதனுடைய மனதை என்றைக்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. மனுஷனால் ஒருவனை ரட்சிக்க முடியாது. பிதா ஒருவரை தவிர ரட்சிப்பதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்றா, எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாவும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கால சத்தம் வர இல்ல நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வைக்கணும். நம்ம நிலைச்சுதான் நிக்கணும், கிறிஸ்துவுக்காக நிலைச்சு நிக்கணும். இப்போ ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். அதுல அவர் சொல்றார், அவர் ஒரு முஸ்லீம். அவர் ஆண்டவர் அவருக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அவர் மிகுந்த வியாதிப்பட்டிருக்கிறார். அது அவரே சொல்லுகிற காரியம். வியாதிப்பட்டிருக்கிறார், பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க, மருத்துவம் அவரை தப்புவிக்க முடியல, தன்னுடைய நம்பிக்கையும் அவரை தப்புவிக்க முடியல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர் ஆண்டவரை கூப்பிட்டாரா என்னன்றதெல்லாம் அவர் சொல்ல வரல. பட் இயேசு அவருக்கு தென்பட்டிருக்கிறார். அவர் சுகமாக்கப்பட்டதா அவர் சொல்லுகிறார். அவர் கண்களால பார்த்திருக்கிறார், சுகமடைந்து இப்போது ஆரோக்கியமா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால அதை சொல்லாம இருக்க முடியாது, என்னால மறுதளிக்கவும் முடியாது,
ஏன்னா இது யாரோ சொல்லி எனக்கு நடந்த ஒரு சம்பவம் இல்லை, நானே என் கண்ணால பார்த்தேன். என் கண்ணாலே எனக்கு வந்து அவர் அற்புதம் செஞ்சதை நான் பார்க்கும்போது என்னால நம்பாம இருக்க முடியல. இப்போ நீ எப்படி சுகமான அப்படின்றது அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இயேசு வந்து என்னை சுகமாக்கினாருன்னா இப்போ என்னை கொல்ல தேடுறாங்க. நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிற நேரத்துல என்னை கொல்ல தேடுறாங்க, எனக்காக ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வந்து சமூக வலைத்தளத்துல பேசக்கூடிய அளவுக்கு பல காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு நிறைய பேரை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. காரணம், அவர் சீக்கிரமாய் வர போறாரு. அதனால நிறைய இடத்துல ஒரு நாங்கள் எழுப்புதல் யாவும் வருது. இயேசுவே தேவன் என்று அறிக்கை செய்யும். அதுதான். இப்போ ஒரு விஷயம் பாஸ்டர், எனக்கு கொடுத்த வெளிப்பாடு என்னன்னா, இப்போ ஒவ்வொரு ஊழியக்கார் வரும்போது, ஒவ்வொரு பகுதியில இருந்து வரும்போது அவங்க சொல்ற விஷயம்னா, எழுப்புதல் இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும், கன்னியாகுமரியில இருந்து வரோம், இல்ல மதுரையில இருந்து வரோம், இல்ல கேரளால இருந்து வரோம் அப்படின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேசத்தை சொல்லி அவங்க பேசுறாங்க. ஆனா ஆவியானவர் இங்க சொல்றாரு, அப்பா இதெல்லாம் கிடையாது, எழுப்புதல் பரலோகத்துல இருந்து வரணும். எப்படி முதலாவது முறை பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அக்னிமயமான நாவோடு கூட அவர்கள் வெளிப்பட்டு எழுப்புதல் பரவினதோ, அதே போல கடைசி காலத்திலயும் ஒரு பெரிய மாற்றம் வரும், ஒரு ஷிஃப்ட் வரும். அதுக்கு பின்புதான் அந்த நுனியில ஆண்டுடைய வருகை வந்து கர்த்தர் தூக்குவார். ஏன்னா எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார், ஒருத்தரையும் விட்டு கொடுக்க அவருக்கு மனசு இல்லை. நம்ம அக்கிரமம் படிக்கிறோம், நிறைய பேர் அநியாயம் செய்யறாங்க, ஆனாலும் அவர் இன்னும் நேசித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் ரத்தம் அதுக்காக சிந்தப்பட்டிருக்கிறார். எனவே கடைசி மணி நேரத்துல ஒரு எழுப்புதல் தீ உலகம் எங்கும் பரவும். இங்க அங்கெல்லாம் இல்ல, அது இங்க இருந்து வந்துச்சு, அங்க இருந்து வந்துச்சு, அந்த ஊழியக்கார மூலியமா வந்துச்சு, யார் மூலியமா வராது, பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அதை கொண்டு வருவார். ஒரு பெரிய மாற்றம் உலகம் முழுவதும் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய மகிமையை நிச்சயமாய் விளங்கப்படுவார். எனவே தேவனோடு இணைந்து வாழுங்க, தேவனுக்காக வாழுங்க. அந்த எழுப்புதல் தீக்குள்ள நீங்கள் வளர்ந்து கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில நாம் தியானிக்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெற போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.